ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் ஊழல் செய்த வழக்கில் நான் இப்போ அமைச்சராக இல்லை, எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறேன், நான் போய் எந்த சாட்சியும் கலைக்க மாட்டேன், எந்த விசாரணைக்கும் குறுக்கே நிற்க மாட்டேன் என்று சொல்லிதான் ஜாமீன் வாங்கி நிற்கிறேன். ஆனால் ஜாமீன் வாங்கிவிட்டு சென்ற ஒரு சில தினங்களில் நீங்கள் அமைச்சராகி விட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஜாமீன் வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது நாங்கள் செய்த தவறு என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் சொல்லி இருப்பது ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது செந்தில் பாலாஜிக்கான வழக்கு அல்ல, நம்ம முதலமைச்சருக்கான வழக்கு. இந்த எச்சரிக்கை, இந்த அறிவிப்பு, உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு தான். ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் மிகவும் மதிப்பார். இப்போவாவது உடனடியாக செந்தில் பாலாஜியை பதவி விட்டு நீக்க வேண்டும் முதலமைச்சர். இதற்கு மேலும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு அமைச்சரை இவ்வளவு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பார் என்றால் இதுவரைக்கும் நீதி அரசர்களுடைய தீர்ப்பின் வரலாறு இதுவரைக்கும் இது போன்று இருந்ததில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும். அதே போன்று பல அமைச்சர்கள், பொன்முடி உடைய வழக்கு வரும்போது பாருங்கள், பொன்முடி ஆபாசமாக இந்து சமய உணர்வுகளை புண்படுத்தி தமிழக பெண்களை புண்படுத்தி பேசியதற்கும் நிச்சயம் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வரும். செந்தில் பாலாஜி கடுமையாக பேசியிருக்கிறார். நீங்கள் எங்களோடு விளையாடுகிறீர்களா, சட்ட முறைகளை நெறிகளை எல்லாம் நீங்கள் கேலிக்குள்ளாக்குகிறீர்களா என்றெல்லாம் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இன்றைக்கு உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குவார் என்று நாம் எல்லாம் எதிர்பார்ப்போம்.